டாக்ன்றது வந்து ஸ்ட்ரீட் டாக், வீட்டை வளர்க்குற நாய், அதாவது வீட்டுக்குள்ள வந்து பங்களாக்குள்ள இருக்கிற நாயின்னு ஆயிடுச்சு. சரிங்களா, பங்களா டாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன முடிவு பண்ணுன்னு கேட்டா, இந்த ஸ்ட்ரீட் டாக் மட்டுமே பேசுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் டாகோட லவர்ஸ் இருப்பாங்க, ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு பேசணும். நீங்க வீட்டுல நாய் வளர்க்குறவங்களை கொண்டு வந்துட்டு நீங்க அச்சுடாகையும் அது பேர் என்ன ஏதோ சொல்றாங்களே பெரிய பெரிய அந்த மாதிரி நாய் வளர்க்குறவங்க கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு ப்ராப்பரா இன்ஜெக்ஷன் போட்டு ப்ராப்பரா அதுக்கு வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அதுக்கு சோத்தையும் ஊட்டி அது வந்து அது கையால சோத்தை சாப்பிடக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க கருத்து கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? அவங்க சொல்லக்கூடிய நெகட்டிவா தான் இருக்கும், அபத்தமா கூட இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், இந்த சைட்ல சரியான நபர்கள் வந்தாங்க, பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்தாங்க. அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியா டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யாருமே வரல. டிஃபென்ஸ் கூட தேவையில்லை. ஒரு இந்த ஸ்ட்ரீட் டாக் இந்த ஆளு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு சொன்னா அதுக்கு என்ன ரெமெடி? இப்ப யாராவது நீங்க மனசாட்சி சொல்லுங்க, இந்த ரெண்டு தரப்புலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெமெடி? நீதிமன்றம் சேனல் சூஸ் பண்ணதே தப்புன்ற